ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும்போது எப்படி நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைக்காமல் இருப்பேன்? எதை பற்றியும் யோசிக்காம இப்போ நிம்மதியாக தூங்கு. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கின ஒரு விஷயத்தை நாளையே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் மனசு எந்த விஷயத்துக்காக ஏங்குது, எதை பெறணும்னு துடிக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நாளை நிச்சயமா உன் மனசு எதிர்பார்த்தபடியே உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். அது உன் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது உன் மன மாலை விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது உன் குடும்ப சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலும் தொழிலிலும் உயர்வாக இருந்தாலும் சரி, ஓ மனசில் நீ என்ன நினைக்கிறன்னு எல்லா விஷயங்களையும் அறிந்த உன் சாயப்பா உனக்கான உயர்வையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக நாளை கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையினாலே உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வருவது தானே. இப்போது உன் வாழ்க்கையில் தாழ்வு நிகழ்ந்து கொண்டிருப்பதால் தான் உனக்கான உயர்வை மிக பெரிய அளவில் கொடுப்பதற்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நாணயத்தின் இரு பக்கங்கள் தானே வாழ்க்கையும். ஒரு பக்கம் வெற்றி இருக்கும், ஒரு பக்கம் தோல்வி இருக்கும். தோல்வியின் பக்கம் உன்னை தேடி வந்துருச்சுன்னா நீ அதை பார்த்து சோர்ந்து போகாமல் அடுத்து நிச்சயமாக வெற்றி பக்கம் நம்ம பக்கம் திரும்புன்னு நம்பிக்கையோட வேலைகளை செய். ஒரு முறையாவது தோல்வியை சந்திச்சாதானே அதுக்கப்புறம் வெற்றி பெறும்போது அது மிகவும் உனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதாகவும் வெற்றியின் அருமையை புரியும் விதத்திலும் இருக்கும். யாராவது ஒருத்தன் முதல் தடவை செய்யும் போதே எடுத்த உடனேயே அந்த விஷயம் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிட்டா அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் பல முறை தோல்வி கண்ட ஒருவன், பல முறை பல நாட்கள் பல காலம் கஷ்டத்தை அனுபவித்த ஒருவன் வெற்றியை தழுவும் போது அதன் அருமை பெருமையையும் உண்மையையும் உணர்தலையும் அவனால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டாடுவார்கள் அல்லவா? அப்படிதான் உனக்கான இப்பொழுது நெய்ப்பட்டு இருக்க தோல்வியை வெற்றிக்கான பாடமாக எடுத்துக்கிட்டு நேர்மறையாக உனது எண்ணங்களை மாற்றிக்கொள். நிச்சயமா உன் வாழ்க்கை உயர்வின் பக்கம் போகும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. வெற்றி தோல்வி எது வந்தாலும் கவலைப்படக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே நினச்சவுடனே அப்படியே கிடச்சிடுதா என்ன? கோடீஸ்வரராக இருந்தால் கூட ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்களை உடனே அடைய முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்விலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரத்தான் செய்யும். அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் நீ ஆசைப்பட்டது இப்போ நடக்காமல் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நீ நினச்ச விஷயம் வெற்றியாகத்தான் முடிய போகுது. வெற்றியோ தோல்வியோ அதிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதல்லவா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள், நாளைக்கே அல்லது அடுத்த வருஷமோ கூட ஏதாவது ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வரும்போது, அதாவது ஒரு பிரச்சனையே வந்தாலும் கூட அதை சரி செய்து தீர்ப்பதற்கான யுக்திகள் உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதுக்காக தான் இப்போ உனக்கு வெற்றி தோல்வியையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குறேன். ஆனால் தோல்விங்கிறத பல பேர் அவமானமாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. தோல்வி என்பது வெற்றிக்கான மாற்று வழி, வெற்றிக்கான முதல் வழி என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே. எந்த விஷயத்திலுமே தோற்காமல் ஜெயித்தவர்கள் என இந்த பூமியில் யாருமே இல்லை. பிறந்த குழந்தை உடனேவா எழுந்து நடக்கவும் ஓடவும் ஆரம்பிச்சிருது? பிறந்ததுக்கு பிறகு நடக்க ஆரம்பித்து பல முறை தடுமாறி கீழே விழுந்து அதற்கு பிறகு பல தோல்விகளையும் கண்டு அப்புறந்தான வெற்றி பெற்று ஓடவே ஆரம்பிக்குது, நடக்கவே ஆரம்பிக்குது. அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களிலும் இப்போது நீ கீழே தடுமாறி தவண்டு கொண்டிருக்கிறாய். கூடிய சீக்கிரம் தவழ்ந்து முடிந்து எழுந்து உட்கார்ந்து நடந்து ஓடி வெற்றி பெற ஆரம்பித்து விடுவாய் என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கென நடக்காததும் கிடைக்காததும் என எதுவுமே இருக்க விடமாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். அதற்கான ஆரம்பமாகத்தான் நாளையே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. ரோஜா மலர பறிக்கும்போது முட்கல்ல கைப்படுவது போலத்தான் இப்போது நீ கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய். இனி எல்லாமே சரியாகி ரோஜா மலரும் உனக்கானதாக மாறும்.